நிறைய வீடியோஸ்ல இன்ட்ரோவர்ட்ஸ் பீப்புளை பத்தி அழகான ஒரு டெஃபினேஷன் கொடுத்திருப்பாங்க ஒரு சில சோஷியல் மீடியாஸ்லாம். ஆனா எக்ஸ்ட்ரோவர்ட்ஸை பாத்தீங்கன்னா பெருசா யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுறது கிடையாது. அவங்களுமே பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல மிஸ் பண்ணிடக்கூடாத ஒரு கேரக்டர் நான் சொல்லி ஆகணும். ஸோ எல்லாருக்கூடயும் பாத்தீங்கன்னா ஈஸியா இன்டராக்ட் ஆவாங்க. ஸோ எல்லாருக்கூடயும் பாத்தீங்கன்னா ஒரு பாகுபாடு இல்லாம பழகுவாங்க. அண்ட் தென் பாய்ஸும் சரி கேர்ள்ஸும் சரி எல்லாருக்கூடயும் பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவலா பேசுவாங்க. பாய்ஸ் கிட்ட பேசுற மாதிரியும் கேர்ள்ஸ் கிட்ட பேசி அவங்களையும் பாத்தீங்கன்னா ஒரு இன்டராக்ட் பண்ணுவாங்க. பட் ஒரு சில பொண்ணுங்கலாம் பாத்தீங்கன்னா இவன் எல்லாம் பொண்ணு வீட்டுல இப்படி ஜாலியா பேசுறான் அப்படின்ற மாதிரி அவங்கள தப்பான ஒரு ஜட்மெண்டோட பாப்பாங்க. இவன் ஒரு வேலை ஃபிளர்ட் பண்றான் போல எல்லாம் பொண்ணுங்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு தப்பான டோனோட தான் பாத்துட்டு இருப்பாங்க. பட் அது அப்படி கிடையாது. ஸோ அவன் மனசுல பட்டதை ஈஸியா பேசலாம். அவன் மனசுல பாத்தீங்கன்னா ஒரு சுத்தமான மனசா இருக்கு. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்லாம் அவனுக்கு இயல்பாவே வரும். ஸோ அவன் எக்ஸ்ட்ரோவர்ட் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஆளுங்க நீங்க ஃபீல் பண்றீங்களா நம்மள இந்த மாதிரி ஜட்ஜ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ நீங்க உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும், நீங்க மனசுல பட்டதான் நீங்க போர்ட்ரேட் பண்ணி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க உங்களுக்கு பிடிச்சதை பண்ணிட்டு லைஃப்ல ஜாலியா இருங்க. சோ எதுவும் நீங்க பெருசா மனசுல போட்டு குழப்பிக்காதீங்கன்னு சொல்லி இந்த பதிவு மூலியமா நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.